வெல்கம் டு கேஆர் அகாடமி. லாஸ்ட் கிளாஸில் நம்ம ஃபங்க்ஷனை பற்றி அதோட டைப்ஸை எல்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம அது ரிலேட்டடாக ஒரு சம் பார்க்கலாம். என்ன ஃபஸ்ட்டு கொஷின் என்னென்னா, ஸோ தட் த மாடுலஸ் ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் ஆர் டென்ஸ் டு ஆர் கிவன் பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மாடுலஸ், இந்த இது மாடுலஸ்ன்னு சொல்லுவோம். மாடுலஸ் எக்ஸ் இஸ் நெய்தர் 1 நார் ஆன் டு வேர் மாடுலஸ் எக்ஸ் இஸ் எக்ஸ். if x is positive, x வந்து positive or 0 and modulus x is minus x. if x is negative, x வந்து negative அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா, மாடுலஸ் எக்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, எக்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கும்போது எக்ஸோட வேல்யூ 0 பெருசாக இருக்கும். அப்போது எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. இதே வந்து நெகட்டிவாக இருக்கும்போது, அதாவது மைனஸ் எக்ஸாக இருக்கும்போது எக்ஸ் லெஸ் தென் 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. நம்ம கிளியராக நம்மளுக்கு தெரியும் மாடுலஸ் எக்ஸோட வேல்யூ ஒன்லி பாசிட்டிவ் மட்டும்தான் அப்படின்னு தெரியுமா. அப்போது மாடுலஸ் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0வாக தான் இது இருக்கும் அப்படின்னு தெரியும். ஸோ இப்போ வந்து இதில் நம்ம டொமைன் என்னன்னு சொல்லலாம், அங்கே சம்லேயே சொல்லியிருக்காங்க டொமைன் ஆர் டு ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரியல் அனாலிசிஸ், அதாவது ரியல் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆர் டு ஆர், அதுக்கு ஆருக்கு தான் ஆர் டு ஆர் தான் டிஃபைன் ஆகும். அதனால் டொமைன் வந்து கிளியர்லி ரியலு. கோடொமைனும் ரியல் தான். ஓகேங்களா. இப்போது ரேஞ்சு, நம்மளுக்கு ரேஞ்ச் என்ன கிடைக்கும், ரேஞ்ச் வந்து ஒன்லி என்ன கிடைக்குது, அதாவது ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு மாடுலஸ் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கும் போது ரேஞ்ச் வந்து 0வை விட பெருசாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்போது 0வோட பெருசாக, அப்போது ரேஞ்சு நம்மளுக்கு எப்படி கிடைக்கும், 0, இன்ஃபினிட்டி அப்படின்னு கிடைக்கும். இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியுதுங்களா. அதாவது இந்த ப்ராக்கெட் இப்படி போட்டிருந்தாங்கன்னா 0வும் இன்க்ளூட் ஆகிருக்கும், இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ரேஞ்ச் நம்மளுக்கு கிளியராக தெரியும். இந்த சம்மில் மாடுலஸ் எக்ஸுங்கிற வேல்யூனால நம்மளுக்கு ரேஞ்ச் வந்து 0, இன்ஃபினிட்டி அப்படின்னு தெரியுமா. இப்போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து 1 to 1 அப்படின்னு எய்தர் 1 to 1 நார் ஆன் டூ அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறோம். இப்போது ஃபஸ்ட்டு 1 to 1 நம்மளுக்கு கண்டிஷன் என்னன்னு தெரியுமில்ல, எஃப் ஆஃப், அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னா எஃப், அதாவது தெரியலையா, எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய் அப்படின்னு இருக்கும். இதே எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய். இதுதான் 1 to 1. இது வந்து ப்ரூஃப் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து -1, ஒரு 2 டிஸ்டிங்க்ட் எலமெண்ட் நம்ம இந்த கண்டிஷன் எடுத்துக்கலாம். 2 டிஸ்டிங்க்ட் எலமெண்ட், இது 2 டிஸ்டிங்க்ட் எலமெண்ட் எடுத்துக்கலாம். என்னென்னா -1, 1 அப்படிங்கிற ஒரு 2 எலமெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன இருக்குது, எஃப் ஆஃப் -1 என்ன இருக்கும், நம்மளுக்கு என்ன கட்டிருக்கிறாங்க, மாடுலஸ் எக்ஸு அப்படிங்கும்போது எஃப் ஆஃப் மாடுலஸ் எக்ஸுக்கு பதிலாக -1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், மாடுலஸ் -1 ஈக்குவல் டு 1. இப்போது எஃப் ஆஃப் அடுத்தது 1 அங்கே இது எக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எக்ஸுக்கு 1ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போது மாடுலஸ் எக்ஸும் மாடுலஸ் 1 ஈக்குவல் டு 1. கிளியர்லி நம்மளுக்கு தெரியுது எஃப் ஆஃப் -1 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 1ன்னு கிடைக்குது. பட் எக்ஸ் நாட் ஈக்குவல், அதாவது -1 எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய்யா, அதாவது -1 நாட் ஈக்குவல் டு 1. அப்போது இது வந்து 1 நாட் டு 1 2, இட் இஸ் நாட் 1 to 1. ஓகேங்களா. அடுத்தது ஆன் டூ. இப்போது நம்மளுக்கு ஆன் டூனா என்ன கண்டிஷன், எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு பி. ஆனால் நம்மளுக்கு மாடுலஸ் எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0, அதாவது ரேஞ்ச் வந்து எப்படி இருக்குன்னா ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூ மட்டும்தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து ரியல் டு ரியல், கோடொமைன் வந்து ரியல் டு ரியல் தானேங்குது. ரியலில் நான் நெகட்டிவ் வேல்யூவும்,
அதாவது நெகட்டிவ் வேல்யூவும் வருங்களா ரியல் அனாலிசிஸில். அப்போது இப்போ நீங்கள் -1 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரேஞ்சு இந்த அதாவது -1ங்கிறதுக்கு ப்ரீ இமேஜ் இருக்காது. ஏன்னா நம்மளுக்கு ரேஞ்ச் வந்து 0,1 தான் இருக்கும். அப்போது ஸோ இது வந்து கிளியர்லி பார்த்தீங்கன்னா இது நாட் அ ஆன்டு ஃபங்க்ஷன். ஆன்டோ ஃபங்க்ஷன்னா நம்மளுக்கு வந்து அதாவது நம்ம கோடொமைனில் இருக்கிறது எல்லாத்துக்குமே ப்ரீ இமேஜ் இருக்கணும் டொமைனில். அதுதான் ஆன்டோ ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இப்போ நம்ம ரியல் வேல்யூங்கும் போது நெகட்டிவ் வேல்யூ தான் வரும். ஆனால் நெகட்டிவ் வேல்யூ நம்ம இங்கே ரேஞ்சில் எடுத்துக்க முடியாது. ஏன்னா ரேஞ்ச் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க 0,∞ தான் கொடுத்துருக்கும் போது நம்மளுக்கு வந்து ஆன்டோ ஃபங்க்ஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. இதனால் நாட் அ ஆன்டோ ஃபங்க்ஷன். ஓகே, தேங்க்யூ.